friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SMPS எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ SMPSனால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. அது இல்லாத எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா எக்யூப்மெண்ட்லேயுமே SMPS யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிவி ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம மெடிக்கல் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா CTMRI அந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய மேஜர் எக்யூப்மெண்ட்டில் கூட SMPS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ SMPSோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்க்கியூட்டுக்கு அனுப்பும். அதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் உள்ள உங்களுக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், இல்லை கண்ட்ரோல் மாடியூலாக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே யூனிட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து டிசி பவர் சப்ளை தான் அனுப்பிவிடும். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷனே அதான், டிசியாக கன்வெர்ட் பண்ணி இதில் அனுப்புறது. ஸோ அதில் எத்தனை செக்மெண்ட் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பேசிக் மல்டிமீட்டரை வச்சு அதை வந்து எப்படி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமலும் ரொம்ப நார்மலாக இல்லாமலும் உங்களுக்கு வந்து கரெக்டான பேசிக்கில் ஓகே இப்படி நம்ம செக் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ புதுசாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் ஒரு பவர் சப்ளை போட்டிருக்கு. எப்போவுமே பவர் சப்ளை போர்டு அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது விஷுவலாக அதில் ஏதாவது பிரேக்கு இல்லை ஏதாவது காம்பனண்ட் ஏதாவது உடஞ்சிருக்கா, இல்லை அந்த ஏதாவது ப்ளோன் காம்பனண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது மிஸ்ஸிங் காம்பனண்ட் இருக்கான்னு வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மிஸ்ஸிங் காம்பனண்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு வேரிஸ்டர்னு ஒன்று உண்டு. அந்த வேரிஸ்டர் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகிற நான் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு டிஃபிபிரிலேட்டரோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வேரிஸ்டர் வந்து இருக்காது. ஸோ அது அந்த பவர் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அந்த வேரிஸ்டர் வந்து பிளாஸ்ட் ஆகும். ஸோ பிளாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணால் ரெடி ஆகிரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்யூஸு இந்த டைப்பில் இருக்கும், ரவுண்ட் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃப்யூஸு, நார்மல் கிளாஸ் டியூப் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்ட ஃப்யூஸும் இருக்கும். ஸோ இது ஃப்யூஸு, இது கெப்பாசிட்டர், இது வேரிஸ்டர். இதுதான் வேரிஸ்டர் நான் சொன்னது. அப்புறம் இது கெப்பாசிட்டர், இது காயில். இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து EMI ஃபில்டர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். அதாவது நீங்கள் அந்த ஏசியில் உள்ள அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த EMI ஃபில்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து ரிப்பிள் ஃபில்டர். இந்த ஏசி ரிப்பிள்ஸ் இந்த EMI ஃபில்டருக்கு அப்புறம் வந்து ஏசி ரிப்பிள்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது வந்து அதை அவாய்ட் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஃபில்டர். ஸோ இதுலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு எங்கே போகும்னு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போகும். இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இந்த டைப்பில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டைப்பில் இருக்குது. பட் அதுலேயே நிறைய டைப்பும் இருக்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டைப்லையும் உங்களுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கும். அப்புறம் ரவுண்ட் டைப்லையும் இருக்கும். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ஒன்று உங்களுக்கு வந்து இங்கே போகும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா நார்மல் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ஃப்ரீக்குவன்சியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ஒரு அவுட்டு இங்கே போகும், இன்னொரு அவுட்டு நேராக பவர் மாஸ்ஃபெட்டுக்கு வரும். பவர் மாஸ்ஃபெட்டு இல்லைனா டிரான்சிஸ்டர் இதில் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் வரும்.
அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக சுவிட்ச் மோடில் இருக்குது. அதுதான் ஸ்விட்சிங் கொடுக்கும். அந்த ஸ்விட்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2000லேருந்து ஒரு 5000 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய அவுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்டு உங்களுக்கு வந்து இதில் ஃபில்டர் ஆகி அவுட்புட்டாக வரும். இதுதான் உங்களுக்கு பேசிக் எஸ்எம்பிஎஸோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த அவுட் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ டயோடு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது என்னாகும் அப்படின்னா அவுட்புட் வந்து கிளியராக தான் போகுதா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த இது. இப்போ இன்கேஸ் இப்போ 12 வோல்ட் நமக்கு வேணும், 13 வோல்ட் போகுது அப்படின்னா இந்த ஸ்விட்சிங்கை வந்து அது குறைக்கும். இந்த இதுக்கு அது வந்து ஆர்டர் பண்ணக்கூடியது குறைச்சி வந்து கொடுக்கணும்னு சொல்லும். ஐ மீன் அந்த ஸ்விட்சிங் எத்தனை ஸ்விட்சை வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நார்மலாக 5000 கொடுக்குது அப்படின்னா நீ 4000 கொடுத்தா போதும், அப்போ தான் 12 வோல்ட் வரும், 13 வோல்ட் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் எல்லா எஸ்எம்பிஎஸ்லையும் யூஸ் ஆகுது. பட் எஸ்எம்பிஎஸில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்எம்பிஎஸில் மல்டிபிள் அவுட்புட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 12 வேணா 12 எடுத்துக்கலாம், 24 வேணா 24 எடுத்துக்கலாம், 5 வோல்ட் வேணா 5 வோல்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எஸ்எம்பிஎஸில் உள்ள அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம இதை வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவலி செக் பண்ணணும். விஷுவலாக நான் இதில் ஒன்றுமே பார்க்கல. பட் இன்னொரு போர்டு என்கிட்ட இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் விஷுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த போர்டை மட்டும் பார்க்குறோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த 2 ஃபியூஸு, என்ன நியூட்ரல், லைன்னா லைனு, எல்லுனா லைனு, என்ன நியூட்ரல். இதில் தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணும்போது, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எம்சிபி கனெக்ஷன்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் கொடுத்து இன்கேஸ் ப்ரைமரி சைடில் உங்களுக்கு எதாவது ஷார்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகும், அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். பட் எம்சிபி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் அந்த நம்ம நார்மல் பல்பு இருக்கு இல்லையா, 230 வோல்ட் பல்பு, அதில் ஒரு இன்னும் வந்து இங்கே கொடுத்துருங்க. அந்த 230லேருந்து இன்னொரு பின்னை வந்து இதில் கொடுத்துட்டு இன்னொரு அவுட்டை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம சுவிட்ச் போர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஷார்ட்டு இதில் இருந்துச்சு, ப்ரைமரி சைடில் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா பல்ப் எரியும். பல்ப் எரியலை அப்படின்னா பல்ப் வந்து ஃபியூஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து டைரெக்டாக லைன் கொடுத்துக்கும். நான் அதோடய சர்க்யூட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரைமரி சைடில் ஏதாவது ஷார்ட் அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடு, டயோட் மோட் இருக்குது. ஸோ இந்த 2 பின்னும் இன்புட்டு. ஸோ அந்த இன்புட்டில் நான் வைக்கிறேன். ஸோ எனக்கு ஷார்ட் இல்லை. ஸோ நம்ம இதில் நம்ம தைரியமாக வச்சாலும் ஒன்றும் ஆகாது, நமக்கு வந்து பவர் அடிச்சுட்டு போகாது, மீன்ஸு நமக்கு ட்ரிப் ஆகாது. ஸோ இதில் வச்சுருக்கேன், சவுண்ட் இல்லை. செகண்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஃபியூஸ். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இந்த ஃபியூஸ் தான். இந்த ஃபியூஸை நம்ம செக் பண்ணுவோம். ஃபியூஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கண்டினியூட்டி வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபியூஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே 2 ஃபியூஸும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது, நான் நார்மலாக செக் பண்ணுறது ஃபியூஸு, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அதுக்கப்புறம் பவர் மாஸ்ஃபெட்டு, அது எல்லாமே இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோ டயோடு. இந்த நாளையும் நான் மெயினாக செக் பண்ணுவேன். ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்டு நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் செக் பண்ணுவோம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கும்போது ஷார்ட் இருக்கக்கூடாது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது, ஏன்னா அது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏசி லைன் இங்கே வரும், இந்த ரெண்டு பாயிண்டில் வரும். டிசி லைன் பாசிட்டிவ் நெகட்டிவாக இங்கே வரும். ஸோ அதில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஷார்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பவர் மாஸ்ஃபெட்டை செக் பண்ணோம். பவர் மாஸ்ஃபெட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனு, கேட்டு, சோர்ஸ் அப்படின்னு 3 இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஷார்ட்டு காட்டுது, இதுவும் ஷார்ட்டு காட்டுது, இதுவும் ஷார்ட்டு காட்டுது, மூணுமே ஷார்ட்டு காட்டுது. பட் நம்ம பிளைண்டாக ஓகே இதில் ஷார்ட் இருக்குது அப்போ இதுதான் நம்ம கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டாக நம்ம யோசிக்கக்கூடாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 3 பின்லேயும் மறுபடியும் நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதில் ரியலி அதில் தான் ஷார்ட் இருக்கா இல்லை வந்து வேறு எதுலையாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு. ஏன்னா சம்டைம் இந்த மாதிரி ஏதாவது டயோடு அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் அதுக்கப்புறம் இன்னொரு என்னோடய டெக்னிக் நான் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னா அவுட்புட்லேயும் ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் ஷார்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டீசால்டர் பண்ணும்போது எப்போவுமே சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ட்ராக்கு இல்லை பக்கத்தில் உள்ள காம்பனண்ட்டு அப்படி ஏதாவது டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்எம்பிஎஸ் வந்து பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கு சிங்கிள் லேயரில் வரும். பட் எஸ்எம்டின்னு போகும்போது உங்களுக்கு டபுள் லேயரில் வரும். டபுள் லேயரில் ட்ராக்கு சின்ன சின்ன ட்ராக் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இனி நான் அப்போவே சொன்ன மாதிரி இப்போ இந்த 3 பின்லையும் வச்சு பார்க்கணும் மறுபடியும் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு. கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கணும். பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் இல்லை. ஸோ இந்த காம்பனண்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்குது. ஸோ நம்ம இதுதான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்படி தான் எஸ்எம்பிஎஸில் நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய நாலேஜ் வச்சுருக்கணும், பெரிய எலக்ட்ரானிக் தியரி படிக்கணும், பவர் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும், அதெல்லாம் வந்து இதே இல்லை. நீங்கள் சாதாரண ஒரு மல்டிமீட்டர் இருந்தாலே எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது MDF 4N16 போட்டிருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணால் இந்த போர்டு ரெடி ஆகிரும். ஸோ இப்படி தான் நம்ம எஸ்எம்பிஎஸோட கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கணும் யூஸிங் மல்டிமீட்டர். உங்களுக்கு இதுக்கு பெரிய அளவில் ரொம்ப நாலேஜ்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மல்டிமீட்டரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் கூட ஈஸியாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் மேஜரான பார்ட்டுன்னு வச்சா உங்களுக்கு ஃப்யூஸ் இருக்கும், வேரிஸ்டர் இருக்கும், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டர் இருக்கும், ஃபோட்டோ டயோடு இருக்கும், அதுக்கப்புறம் பவர் டிரான்சிஸ்டர் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஸோ இவ்வளோ காம்பனண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70% வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். மல்டிமீட்டரை விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் விஷுவலி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடியது தான். ஏன்னா சம்டைம் அது இனிஷியல் செக்லேயே உங்களுக்கு சம்டைம் அந்த டிரான்சிஸ்டர் பிரேக் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். அது பிரேக்கான காம்பனண்ட் இருக்கும், நான் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அது ஒர்க் ஆகும். ஆனால் அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் அதுவும் இருக்காது. சம்டைம் நீங்கள் அந்த பிரேக்கான காம்பனண்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் வந்து ஃபெயிலியராக இருக்கலாம். மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இப்போ ஒரு ஃபியூஸ் ப்ளோன் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபியூஸ் ப்ளோ ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு காம்பனண்ட் ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த காம்பனண்ட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ஃபியூஸை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு ஃபியூஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னடா இவன் இப்படி சொன்னான், ஆனால் நம்ம ஃபியூஸ் மாற்றணும், இன்னும் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபியூஸ் வந்து போகுதுனாலே பக்கத்தில் ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். அதையும் மீறி ஃபியூஸ் போகுது. சம்டைம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் போகும். ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் அது ஃபியூஸ் வந்து ஒரு இடத்துல ப்ளோ ஆகுது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது டயோடோ இல்லை பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோ இல்லை டிரான்சிஸ்டரோ ஏதோ ஒன்று ஃபெயிலியராக இருக்கும். அந்த 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 டிரான்சிஸ்டரோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஃபியூஸ் ப்ளோனாக இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.